தேர்தல் பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்த தடை விதிக்க வகை செய்யும் தனிநபர் மசோதாவை மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா தாக்கல் செய்தார். தேர்தல் பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்தும் வழக்கத்தினால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எமது டெல்லி செய்தியாளர் சலீமுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்க்கலாம். திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் ஒரு முக்கிய தனிநபர் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திட்டு இப்போ நாடாளுமன்றம் வெளியே வந்திருக்காங்க. சார்கிட்டே கேட்கலாம். சார், இந்த மசோதாவை குறித்து விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது அரசியல் சட்டத்தின் 324வது பிரிவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் நேரங்களில் ஆங்காங்கே இருக்கிற அரசுகளின் மூலமாக எல்லோரையும் தேர்தல் பணிக்கு அரசு அலுவலர்களை பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது. அப்படி பயன்படுத்துகிற போது ஆசிரியர்கள் பெருமளவிற்கு தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு வந்த சில முறையீடுகள் ஆசிரியர்கள் பக்கத்திலிருந்து இந்த தேர்தல் பணிகள் பெரும் சுமையாக இருக்கிறதாகவும் அதில் கவனம் செலுத்துகிற போதும் வேறு காரணங்களினாலும் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துவது எங்களுக்கு கவனம் குறைகிறது, பல்வேறு அலுப்புகள் சிரமங்கள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். இதற்கிடையில் 2007 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கும் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம் என்பதற்கு நடந்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பே வாக்காளர் பட்டியல்களை சரிபார்க்கின்ற பணிக்கும் தேர்தல் பணிகளுக்கும் ஆசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது, வேறு வகையான முறைகளை பயன்படுத்தி தேர்தல் பணிகளை பார்த்துவிட்டு ஆசிரியர்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு தந்திட வேண்டும், அதற்கு அரசியல் சட்டத்தை 324வது பிரிவை திருத்திட வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதா இன்றைக்கு நான் தாக்கல் செய்திருக்கிறேன். இதனுடைய விளைவுகள் பின்னாட்களில் தெரிய வரும். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.